கண்டிப்பாக இந்த 15 நாட்கள் உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், வெளிவட்டாரத்திலும், பழக்க வழக்கத்திலும் 3 குரங்கு பொம்மையைப் போல் இருக்க வேண்டும். விநாயகரையும் அனுமனையும் பிடித்து கொள்வது தான் ஒரே வழி. அனுமன் சாலிசா உங்களை காப்பாற்றும். திடீர்னு தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயம், நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள், மன குழப்பங்கள்லாம் ஏற்படலாம். அரசாங்கம், அரசு துறை, அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பதட்டப்படக்கூடாது. யார் எதை சொன்னாலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சோஷியல் மீடியாவிலிருந்து கொஞ்சம் நகர்ந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்கள், நண்பர்கள் என்ற போர்வையில் கூட நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்படும். அதனால் தேவையற்ற கசப்புகள் ஏற்படும். எஸ் நோ என்று சொல்வது ஃபோனில் நல்லது ஏற்பட்டுவிடும். உங்களை சுருக்கி கொண்டு தெய்வ வழிபாடுகள், மனதிற்கு பிடித்த சங்கீதங்கள் கேட்பது, நாம கீர்த்தனைகளை கேட்பதெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள். சிறிது நிதானத்துடன் இந்த 15 நாட்களை கடப்பது சிறந்த அமைப்பை தரும். பசுமாடுகளுக்கு சனிக்கிழமையில் உணவளிப்பது பெரும் பிரச்சனைகளை தவிர்க்கும்.